அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளா கான்செப்டுக்குள்ள வந்துடுறேன். என்ன தொழில் செஞ்சா முன்னுக்கு வரலாம், நான் இதை செஞ்சா போதும் சார், நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னா என்ன? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் 10 கூடையவன் என்பதால் நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயமும் உங்களுக்கு வரும். நீர் உணவுப் பொருட்கள். துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடலாம். சாப்பாடு, லாட்ஜ், ஓயோன்னு சொல்லக்கூடியது சிம்பிளான லாட்ஜ் வேற, இது வேற, ஹோட்டல் வேற. ஹோட்டல் எல்லாம் நீங்க தங்குறதா இருந்தா ஒரு பிராண்டடா ஒரு, ஆனா லாட்ஜுங்கிறது ஒரு சாதாரண ஏழை எளியவர்கள் தங்குறது லாட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓயோ பிஸ்னஸ் உங்களுக்கு வரும். சந்திரனாலே லாட்ஜ். சந்திரன்னா மனோகாரகன், சைக்கலாஜிக்கல் ரீதியான த்ரில்லர் படங்கள், அமானுஷ்ய கதைகள், இதெல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு டிஃபால்ட்டா வரும். நாவல் எழுதுறவங்க, படம் எடுக்கிறவங்க இதெல்லாம். அதே மாதிரி 10 கூடையவன் சந்திரனா நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை பிஸ்னஸும், இது நீர், பால், இதெல்லாம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி எண்ணெய், திரவங்கள் எல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு வரும். துளாராசிக்காரர்கள் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா மீடியா வரவே வராது. அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே, இந்த சலூன் கடை, ஃபேஷன் கடை வரவே வராது. அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் 10 கூடையவன் சூரியன். ஸோ 10 கூடையவன் சூரியன் என்பதால் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தொழிலாக அமையும். அது என்ன சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா எலும்பு, மூளை, இருதயம் சம்பந்தப்பட்ட மருத்துவ கருவிகள் நீங்க பண்ணலாம். எலும்பு, மூளை, இருதயம். சார் இது என்ன சார் பயமுறுத்துற மாதிரியே இருக்கு, நாங்க என்ன டாக்டருக்கு படிக்கிறோமா இல்ல ராசி பலன் பாக்குறோமா அப்படின்னா நாங்க அப்படி கிடையாது. இருதயத்துக்கு பலமானது என்ன? ட்ரெட்மில் வந்து ஓடனா இருதயம் நல்லா இருக்குமா, அப்படி புரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்போ ட்ரெட்மில் பிஸ்னஸ் நீங்க பண்ணலாம், சைக்கிளிங் பிஸ்னஸ் நீங்க பண்ணலாம், சைக்கிள் வாங்கி விற்கலாம். இருதயத்துக்கு நல்லதெல்லாம் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி மூளைக்கு நல்லது இது புத்தகங்கள். ஸோ புத்தக கடைலாம் வைக்கலாம், இதெல்லாம். ஸோ பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சூரியனுடைய அனுகிரகம் பெற்றதால் சோலாரில் இயங்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் வரும். ஆனா அவங்களுக்கு அது, அவங்க ஒரு விருச்சிக ராசி கூட எனக்கு தெரிஞ்சவங்க சோலாரை தொட்டதே கிடையாது. ஆனா சோலாரை தொட்டவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான மாற்று எரிசக்திகள் எல்பிஜி, சிஎன்ஜி, மாற்று எரிசக்திகள் எல்லாம் உங்களுக்கு வரும், டிஃபால்ட்டா வரும். உங்களுடைய கணவர் ராஜா இல்லையா, சூரியன்னா ராஜாவே உங்களுக்கு 10 கூடையவருங்கிறதுனால ஒரு பங்கே உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு லேண்ட் வாங்க போனா ஒரு பெரிய சமஸ்தானமே கிடைச்சிரும். அந்த மாதிரி உங்களுடைய கிஃப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன மிட்டாய் தானே வேணும், மிட்டாய் ஃபேக்டரி எடுத்துக்கோ, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் 10 கூடையவன் சூரியன் என்பதால் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சூரிய ஒளியில் உண்டாகக்கூடிய விஷயங்கள், சோலாறு, விவசாயம் போன்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வரும். கோதுமை தானியங்கள், சப்பாத்தி, பூரி போன்ற விஷயங்கள், ஆட்டா நீங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் பண்ணலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து 5 கூடையவன் வந்து யோகாதிபதி மீனம் என்பதால், மீனராசிக்குடைய குரு 2 கூடையவன் தனம் என்பதால் காலேஜ் வைக்கலாம், டியூஷன் சொல்லி கொடுக்கலாம், படிப்பு, ஞானம், கடவுள் இதெல்லாம் அவங்களுக்கு டிஃபால்ட்டா வரும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் அவங்களுடைய பிரஜாபதி. விருச்சிக ராசிக்காரர்கள் செய்யக்கூடாதது புரோக்கரேஜ் இவங்களுக்கு வரவே வராது. விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க புரோக்கரேஜ் பண்ணி சம்பாதிச்சுக்கலான்னு. ஆனா எல்லாரும் இவங்கள்ட்ட வேலையை வாங்கிட்டு இவங்களை அனுப்பி விட்டுருவாங்க. புரோக்கரேஜ் இவங்க சம்பாதிச்சிருக்கவே மாட்டாங்க, இவங்களால இன்னொருத்தன் சம்பாதிப்பான். அது இவங்க தலையெழுத்து. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ணக்கூடாது, யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. இவங்க பலம் தான் தேவையில்லாம போகும். ஸோ அந்த புரோக்கரேஜ் ஆகாது. அடுத்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10 கூடையவன் புதன். அதே புதன் தான், ஆனா இந்த இடத்துல அது பதம் வேற. இங்க என்ன பதம்னு பாத்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், கைரேகைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசிக்கு. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறது குருவோட வீடு, 10 கூடையவன் புதன் என்பதால் இவங்க அமானுஷ்ய விஷயங்கள்லாம், அந்த குறி சொல்றது, ஆவிகளோட எல்லாம் பேசுறது. குருஜி நான் சத்தியமா சொல்றேன், ஐடில சீனியர் இன்ஜினியரா இருக்கேன். நான் உங்களுடைய ராசி பலனை பார்க்க வந்தது, எனக்கு ஏதாவது சொல்லுவீங்க, நீங்க என்னன்னா ஆவி பூதம் பூஜாண்டிங்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இன்ஜினியரிங்லேயே ஒலி இன்ஜினியரிங், அதாவது தகவல் தொழில்நுட்பம், ரேடியாலஜின்னு சொல்லக்கூடியது, அதாவது வந்து நுண் கதிர்கள், ஆல்பா பீட்டா காமா நுண் கதிர்கள் வெளியேட்டு, அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் உங்க பிசினஸ் சார், நல்லா புரிஞ்சுக்கணும். பிசினஸ் வேற, வேலை பார்க்கறது வேற. வேலை பார்க்கறதுங்கிறது ஜீவனத்துக்கு, சாப்பாட்டுக்கு. பிசினஸ்ங்கிறது என்னோட பேஷன், என்னோட கனவு அப்படிங்கிறது பிசினஸ். உங்களுக்கு வர்ற பிசினஸ் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். வேலை யார் வேணா பார்க்கலாம். நான் கூட தான் ஒரு 15 வருஷம் ஒரு கம்பெனியில வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமா என் பேஷன் நான் வெளியே வந்து எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி வேலை வேற, பிசினஸ் வேற. நான் பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன்.
ஸோ நீங்கள் புதன்னா புத்தகம், பிரிண்டிங் மீடியா, பிரிண்ட், அச்சகம், மிஷின்கள் போன்றவையெல்லாம் நீங்க செய்யலாம். அடுத்து மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 கூடையவன் சுக்கிரன் என்பதால் ஆடைகள், நைட்டீஸ், அப்புறம் பனியன்கள் போன்ற உள்ளாடைகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். சரி, இது சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுதான் இன்னைக்கு டாப் பிராண்டு. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா, எனக்கு ஒரு சட்டை எடுக்க போனேன் சார், 500 ரூபாய். என்னோட குழந்தைக்கு ஒரு 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 பாவாடை சட்டை எடுக்க போனேன், 3000 ரூபாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிட்ஸுக்கான ட்ரெஸ் எல்லாம் பயங்கர ரேட்டு. இன்னைக்கு லேடிஸ்க்கான ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த பூனம் காட்டன், அந்த காட்டன், இந்த என்னென்னமோலாம் சொல்றாங்க. ஸோ மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து செய்வது சிறப்பு. இந்த குங்குமம், அப்புறம் சரடு, கருகமணிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஷன் ஜுவல்லரிஸ். அந்த கருகமணி அதுலயே இருக்கும், அது பார்க்க ஃபேஷனாகவும் இருக்கும். இப்பெல்லாம் என்னென்னமோ பண்றாங்களே, பெரிய வளையல்கள், இதெல்லாம் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி மோதிரங்கள். ஸோ மகர ராசிக்காரர்கள் பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கவே கூடாது. இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எதுவும் கிடைக்காது. மகர ராசிக்காரர்கள் ஒரு சொகுசு காரு, பென்ஸ் மாதிரி காரு, ஒன்லி விஐபிஸ்க்கு மட்டும், அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா வருவீங்க. அடுத்து கும்பராசிக்காரர்கள். 10 கூடையவன் உங்களுக்கு செவ்வாய் என்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு நிலம், வீடு, இது மட்டும்தான் பொழப்பு. நிலம், வீடு, இதை தொட்டா நீங்க ஜெயிப்பீங்க. நிலம் வாங்குறது, சின்ன விலைக்கு வாங்குறது, பெரிய விலைக்கு விற்கிறது, இந்த மாதிரிலாம். கும்பராசிக்காரர்கள் இருக்கிற ஒரே தொழில் செவ்வாய் என்பதால் செவ்வாய்க்கான கல்லு, மண்ணு, ஜல்லி, செங்கல் சூளை, அதே மாதிரி கல்லு, சாண்ட் எடுக்கிறது, இந்த கல்லை உடைக்கிறது, கல்லை விற்கிறது, கல்லு தான் எல்லாம். ஸோ கல்லுனாலே சிற்பமும் வந்துடுது. கல்லுனா தான் சிற்பமும் கல்லுந்து வர்றதுதான். அப்போ சிலைகள் வாங்கி, நல்ல பழைய ஆன்டிக் சிலைகள் எல்லாம் வாங்கி ஏலத்துல விடுறது போன்ற விஷயங்கள், என்ன பஞ்சலோக சிலைகள் அப்படிலாம் போகலாம். ஸோ பெரும்பாலும் என்னன்னா கல்லு, மண்ணு, ஜல்லி. ஜல்லினா என்ன? ஜல்லி அரைக்கிற மிஷினு, பொடி கல்லு, பெரிய கல்லு, அது மாதிரிலாம் சம்திங். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். உங்களுக்கு செட் ஆகாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அதே தான், மருத்துவ தொழிலோ, கிளினிக் தொழிலோ, டாக்டர் தொழிலோ, அதே மாதிரி அந்த புரோக்கரேஜ் தொழிலோ உங்களுக்கு ஆகவே ஆகாது. கும்பராசிக்காரர்கள் நிறைய ட்ரை பண்ணுவாங்க புரோக்கரேஜ் பண்றதுக்கு, அவங்களாலே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன், ஒரு சின்ன பையன் ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். இவங்களுக்கு லிங்க் எல்லாம் இருக்கும், ஆனா கூட கிளைண்ட் பேஸே வராது, அந்த மாதிரி. அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு தொழில்னே ஒண்ணு கிடையாது. அதான் உண்மை. ஏன் அப்படின்னா, இது சொல்றதுனால நான் வருத்தப்படவே இல்லை. ஏன்னா 10 கூடையவன் குருன்னா எப்படின்னா, அந்த குருன்னா அந்த திண்ண மேல உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கை என்பது என்ன, வாழ்க்கை உலகம் ஒரு உருண்டை, எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. நீ என்னப்பா பண்ணுவ? அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுதான் அவங்க வேலை. ஸோ அப்போ அட்வைஸ் பண்ணக்கூடிய அட்வைசர் பணிகள் கிடைக்கும். பெரிய கம்பெனியா இருக்கும். இவங்க நல்ல நாலேஜ்ல மீனராசிக்காரங்களை அடிச்சுக்க முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, உடலை வருத்தி ஒரு ஒரு சுத்தி எடுத்து அடினா அடிக்க மாட்டாங்க. சுத்தி பிடிக்கவும் தெரியாது, ஆணி பிடிக்கவும் தெரியாது. அப்போ இந்த மீனராசிக்காரர்களோட இது. அப்போ இவங்களுக்கு யோகாதிபதி யாரு, எப்படி இவங்களுக்கு பணம் வருது அப்படின்னா, சந்திரன் இவங்களுக்கு யோகாதிபதினா மனசை வச்சு பண்ணக்கூடிய கலைகள். என்னென்ன? ஜோதிடம், மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம், யோகா, கவிதை எழுதுறது, கற்று எழுதுறது, அதே மாதிரி வர்ணிச்சு பேசுறது, ஆஹா ஓஹோ, இதெல்லாம் வரும் மீனராசிக்காரர்களுக்கு. சோ மீனராசிக்காரர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஈவென்ட் கோஆர்டினேட்டர்ஸ். சந்திரன்னா என்ன அப்படின்னா, ஒரு விழா எடுத்து நடத்தினா அந்த விழாவை ரொம்ப அழகா நடத்துவாங்க, ரசனையா நடத்துவாங்க. இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதெல்லாம். ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி அட்வைஸ் பண்றதுதான் வேலைங்கிறதுனால நீங்க டுட்டோரியல் காலேஜ்ல பேராசிரியரா, டுட்டோரியல் காலேஜ் வாத்தியாருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்க அதை போய் கெடுக்க வேண்டாம். நீங்க சிறப்பு வாத்தியாரா போய் ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் உங்களோட கருத்தை சொன்னா போதும். ஏன்னா நீங்க கிளாஸ் எடுத்து தூங்கிடுவாங்க எல்லாரும். ஸோ அப்போ குருங்கிறதுனால பினான்ஸ் டிபார்ட்மெண்டான விஷயங்கள் செய்யலாம். நீங்க செய்யக்கூடாது என்னன்னா ஷேர் மார்க்கெட். மீனராசிக்காரர்கள் செய்யக்கூடாத விஷயம் ஷேர் மார்க்கெட், இன்ட்ரோடே, கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள் அது பக்கத்துல கூட போகக்கூடாது. ஆக 12 ராசிகளுக்குமான என்ன தொழில் செய்யலாம்னு சொன்னோம். உங்க கமெண்ட்ஸ் கீழே போடுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த பதிவுல மீண்டும் சந்திப்போம். என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள், எங்கிட்ட இந்த ஜோதிடம் ரீதியான, தொழில் ரீதியான கன்சல்டேஷன் செய்யணும்னு நினைக்கிறவங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2 நம்பர் போட்டிருக்கோம். 9790903167, அதே மாதிரி 7305345131. இது 2 மட்டும் தான் நான் அவைலபிள். இது வீடியோ காலில் என்ன பாருங்க, அதர்வைஸ் நேரில் என்னை சந்திங்க. இந்த 2 நம்பர்ல மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.